வீட்டுக்கார பையன் குமாரும் பழக்கத்தை பேசிட்டு இருக்காங்க. இப்பவே கண்டிச்சு வைங்கன்னு ரொம்ப வளர்க்க விட்டுறாதீங்க. எங்கம்மா கண்டிச்சு வச்சாலும் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்குங்க. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலமா. அப்புறம் என்ன பண்றது, நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. என்ன சேகரனே, கேஸ் விலை இவ்வளவு அதிகமா இருக்கு? 1150 ரூபா போட்டுருக்கீங்க. ஆமாக்கா, கேஸ் விலை 1160 ரூபா, 20 ரூபா எனக்கு. அட என்னண்ணே, நம்மள அப்படியே பழகி இருக்கோம். உங்க பையன் கல்யாணத்துக்குலாம் போன மாசம் நான் வரலையா? இப்படி 20 ரூபா எக்ஸ்ட்ராவா போட்டு வச்சிருக்கீங்களே. சரி சரி, அதை விடுங்க. பையனுக்கு புதுசா கல்யாணம் இருக்கு. மருமகளா எப்படி இருக்கா? உங்களை நல்லா பாத்துக்கிறாளா? அதெல்லாம் நல்லா பாத்துக்குமா, நல்ல பொண்ணா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்கண்ணே. தனி கொடுத்துன போறேன்ட்டு பிள்ளை அப்படியே கையோட இழுத்து போயிட போறா. ஏய் சீதா, வாடி, உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். தெரியும்க்கா, நீ போன தடவை கேட்டீங்களா, அந்த காய்கறி எல்லாம் இந்த தடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். அட அதுக்கு இல்லடி, இந்த பக்கத்து வீட்டுல காமாட்சிக்கும் அவன் மாமியாருக்கும் சண்டையாமே, அதான் என்ன சண்டைன்னு உன்ட்ட கேட்கலான்ட்டு எதிர்பார்த்துட்டே உட்காந்துருந்தேன்.